இது கடைக்கு போயிட்டேங்க. கடையில இருந்து எடுக்கிற வீடியோ தான் இது. ஒரு 5:45க்கு பெய்ய தொடங்குன மழைங்க. 6:30 ஒரு 45 மினிட்ஸ் கொஞ்சிருக்கும். ஆ அந்த அளவுக்கு பெஞ்சுச்சு. கட கட கடான்னு கொட்டி தீர்த்த மாதிரி கொட்டி தீர்த்துருச்சுங்க. அவ்வளோ நல்ல மழை பெஞ்சிருந்துச்சு. பாருங்க மழை பெய்தது. மேல இந்த டேங்க்லேருந்து தண்ணி தொறந்து விட்ட மாதிரி மேல பைப்லேருந்து தண்ணி பாய்ஞ்சுகிட்டு இருக்கு. ஒரு சைடு மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. அந்த 1 ஹவர் கடையில எந்த வியாபாரமும் இல்ல. சைலண்டா இருந்து இந்த மழைய பார்த்து ரசிக்க வேண்டியதா தான் இருந்துச்சு. அதுவும் அழகா தான் இருந்துச்சு. வெளியில கொஞ்ச நேரம் வந்து நின்னு பார்த்துக்கிட்டே நின்னேன். இன்னைக்கு செடிக்கும் தண்ணி ஊத்தலைங்க. ஏன்னா நேத்தைக்கு மழை பெஞ்சுச்சுல்ல, அதனால இன்னைக்கு செடிக்கு தண்ணி ஊத்தல. ஆனா சாயங்காலம் ஒரு 4 மணி ஆகக்கூடிய டைம் செடியெல்லாம் லைட்டா வாடின மாதிரி இருந்துச்சு. அப்ப நெனச்சேன் தண்ணி ஊத்தணுமா? வேணாமான்னு யோசிச்சேன். ஒரு சைடு மனசுல மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் மனசுல இருந்துச்சு. ஆனா மழை பெய்யறதுக்குள்ள எந்த இதுவும் இல்லாம தான் இருந்துச்சு. திடீர்னு வானம் எல்லாம் கத்துச்சு கடகடான்னு பெஞ்சிருச்சுங்க. பரவாயில்ல என் செடியும் தெம்பா இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கை மனசுல. மாடி தோட்டத்துல பூவ போய் பார்க்கக்கூடிய டைம் தான் பாருங்களேன். அனப்புழு அந்த பூக்குள்ள இருந்து பூவ சாப்பிட தொடங்கிருச்சுங்க. இப்ப நான் பார்க்கலன்னா, அந்த பூவையும் சாப்பிட்டு முடிச்சு, அந்த ரோஸையே ஃபுல்லா காலி பண்ணியிருக்கும். நல்ல வேளை பார்த்துட்டேன். எடுத்துட்டேன் அந்த ரோஸ்ல இருந்து. அழகா பூத்திருக்க செம்பருத்தி, நாட்டு ரோஸு, அ இனியும் ஒரு ஆரஞ்சு கலர் இந்த செம்பருத்தி பூவ பாருங்களேன், அவ்வளோ அழகா இருக்கும். ஆரஞ்சுனா பளிச்சுங்கிற ஆரஞ்சு மாதிரி இருக்கும். ஆனா, எப்பவும் பூக்க மாட்டாங்க. எப்பமாவது ஒரு வாட்டி பூப்பாங்க. பூக்கக்கூடிய டைம் நல்லாருக்கும். ஆனா, இன்னைக்கும் நிக்கும். இந்த செம்பருத்தி நாளைக்கும் நிக்குங்க. அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஹைப்ரிட் அது. பூவோட பேர் தெரியாமலே பூவோட அழக பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ரோட்டு சைடு இருந்து எடுத்துட்டு வந்து நட்டது. ஆனா, இவ்வளோ அழகான பூ குடுக்கும்னு தெரியல. அழகா பூத்திருக்குது. இது வந்து டாலியா செடியோட விதைங்க. சரி ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டு நமக்கு காய வச்சு அதுக்குள்ள விதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்குன விதை மாதிரி இருக்கா? இல்லன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு லில்லி வெரைட்டிங்க. இதுவும் ஆன்லைன்ல வாங்கி நட்டு வச்சிருக்காரு. இதுவும் எனக்கு தெரியல பாருங்க. என்னலாம் நடக்குதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. வளர்ந்தும் வந்துருச்சு. வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கேட்டப்போ இது ஆன்லைன்ல வாங்குனதாம். கலர் கலரா பூக்கக்கூடிய லில்லியாம். தெரியல. இனி பூ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். எல்லாம் ஃபோட்டோவ பார்த்து ஏமாந்துர்றாரு. இந்த செடியும் ஒருத்தவங்க குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் கட்டிங்ல 2ஆ ஒடிச்சு வச்சேன். அது அழுகி போயிருந்துச்சு. அழுகி போனதுலேருந்து எடுத்து நட்டேன். இப்போ பூவ பார்த்துட்டேங்க. அது திலுத்துருச்சு. இது ஒரு பாட்ல தானே முளைச்சிருக்குது. விதை வந்து. நான் விதை போடல. தானே முளைச்சிருக்குது. பார்க்கலாம் என்ன செடின்ட்டு. இந்த விதையும் எடுத்துக்கிட்டு அப்படியே மாடி தோட்டத்துலேருந்து இறங்கிட்டேங்க. பார்க்கலாம் இதுலேருந்து விதை எடுத்து விதை செடி செடி உருவாக்க முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சா